ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு நான் இப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னா, கிட்டத்தட்ட தரையிலிருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேலே இருக்கலான்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரியல. எதுக்குள்ளா படி மாரி இருக்குதுண்ணா. சரி, இறங்கி வா பார்க்கலாம். நான் வருவா மேலே போகலாமா? போகலாம், சீக்கிரம் வா. கீழே வா பார்க்கலாம். கீழே வா. அப்போ எப்படி ஏறுவா? எப்படி? இப்படி வானதோ இருக்கு நான் வழியே. ஹலோ MTF. ஓகே, இப்படிதான் வரணுமா? ஓகே, இந்த பக்கம் வழி இல்லை. இப்படி ஏற முடியுது. இப்படி பள்ளம். இப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அந்த மலை உச்சியிலேருந்து கீழே நம்ம டவுன் காமிச்சு இல்லைங்களா, இது பாருங்கள். ஸோ அந்த டவுன்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டுருக்கோம். மேலே ஏறி இருக்கோம். ஓகே, அது செங்குத்தாக இருக்குது, அதில் ஏற முடியாது. MTF செங்குத்தாக இருக்குது, அதில் ஏற முடியாது. அப்படியே ஒரு ஓவர் வியூ சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போனேன். ஸ்டக் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்க பாருங்கள். இங்கே நம்ம காலையிலே வந்துட்டு கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மழை வந்து தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓகே, எதிர் நீச்சலடி. ஃபைனலாக ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்க்குறாங்க. எங்கே கீழே இருந்தா? எங்கே இருக்கிற? ஹலோ ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? எப்படி நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஓகே, தெரியல, க்ளீனாக தெரியல. ஆமாம்,
அது வந்து நேராக போய் செஞ்சிக்கோட்டையில் கனெக்ட் ஆகுதான். செஞ்சிக்கோட்டையில் ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்டிஎஃப் இந்த மலையை எப்படி கிளைம் பண்ணியிருக்கான் பாருங்கள். உண்மையிலே நம்மளாலாம் ஏறவே முடியல. ஸோ நம்ம கீழே இருந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அவனுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் கீழே இருந்து கவர் பண்ணியிருக்கிறேன். எம்டிஎஃப் மேலே ஏறிட்டுருக்கான். சரி, அப்படியே ஜூம் இன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறா பாருங்க. எம்டிஎஃப் எங்கே திடீர்னு காணாமல் போயிட்டீங்க? ஓகே ரைட், அங்கே தாங்கிறீங்களா? ம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சும்மா பிளேஸாக காமிச்சுனுங்கிறான்னு நினைக்காதீங்க. அங்கத்துலேருந்து ஒரு மனுஷன் வருவான் பாரு, காட்டு மனுஷன். ஏய், கொக்கிமுல்னா போதப்பாங்க தம்பி, முத்த போவாத. எவ்வளோ ஹைட் இருந்துச்சு அது ஜம்ப் பண்ணுறதுக்கு? ஹைட்டே இல்லையா? மெர்ச்சினுவா. ஓகே. ஹலோ எம்டிஎஃப், இது இந்த செடி பேர் என்ன? அவரி செடிண்ணே. அப்படியா? இது என்ன காய் மாதிரி தெரியுது? இந்த காயை வடித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்ட்ரைட்டாக வீட்டில் இருக்க மாட்டீங்க. பரலோகம் தான். பரலோகம் இல்லை, வேறு கிரகத்துக்கு போயிடுவீங்க. அலரி செடின்னு சொல்லுவாங்க இது. ஸோ ரொம்ப விஷத்தன்மையுடைய செடி தான் இது. ஆனால் ஆக்சுவலி இது ரொம்ப விஷம். அதான் ரொம்ப விஷத்தன்மையுடைய செடி இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு பிரச்சனைகள் எதனா வந்தாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் இந்த கொட்டை தான் உங்களுக்கு யூஸ் பண்ணும். இந்த கொட்டையை வந்து அரைச்சி குடிச்சிருவாங்க. ஏன்னா மிக விஷத்தன்மையுடைய இது செடி கொட்டைன்றதுனால. பாருங்கள், பால் இப்படி தான் இருக்கும். இந்த பால் தான் அவங்களுக்கு ஊற்றுறது. எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அக்கா வந்துட்டு அவங்க குடும்ப சண்டையில் வந்துட்டு இந்த காயை வந்துட்டு அரைச்சி சாப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா அன்றைக்கி எனக்கு கருத்து தெரியாது. அலரி கொட்டை அப்படின்றது அன்றைக்கி தான் வந்துட்டு அன்னைய சூழல் தான் எனக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊர் அலரி கொட்டைக்கு புகழும் போனது போல். இது பாருங்க, நம்ம வந்துட்டு மலை மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம இன்னும் வந்துட்டு கீழே இறங்கி போக போகிறோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்துட்டு ஒரு 1 hour ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். மேலே ஏறி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அட்லீஸ்ட்டாக ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு வந்ததுனால நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் எனர்ஜியான ஃபீல் ஆகிருக்கும். எம்டிஎஃப் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க ப்ரோ போகலாம், இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு. ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கிராமத்தில் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கனாக்கா, இந்த அலரி செடியெலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு மக்கள் வந்து தவறான பயன்பாட்டுக்கு
இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ரொம்ப வருடங்கள் கழித்து வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எக்கச்சக்க இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு வேலி மாதிரி அமைஞ்சிட்ருக்குது பாருங்கள். மேபி இது வந்துட்டு எப்படின்னாக்கா அந்த குச்சி எடுத்து போய் நட்டாவே போதும், ஃபுல்லாக வந்துடும். ஆக்சுவலாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஸோ அதை அழிக்கிறது வேண்டாம், மக்கள் யாரும் அதை இது பண்ணுறது தொட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலில் வந்துட்டு பேட்ரி வந்துட்டு வெரி லோ பர்சன்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அட்வென்ச்சர் சம்மந்தப்பட்ட மலைகளில் ஏறுறது, காட்டில் உள்ளே போகிறது, அந்த மாதிரி வீடியோலாம் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய். MTF நம்ம வியூவர்ஸுங்களாம் ஒரு பாய் சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கி தரமான கண்டென்ட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம இவ்வளோ வீடியோ காலையிலேருந்து இங்கேருந்து ஏறினோம், நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பபாய். உன்னால் இன்றைக்கி காலையிலே என்னை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.